வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலும் தருவதாக இருக்க வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கீதாஞ்சலி கரூர்ல அனுப்பிச்சாங்க. தேங்க்யூ கீதாஞ்சலி. ஒரு பெரியவர் ஒரு பெரிய காலனில இருக்கிறாங்க. அவர் ரொம்ப பணக்காரர், பெரிய பெரிய வீடு இருக்கு அவருக்கு. ஆனா அவர் வீட்டுக்கு யாரும் வரதே இல்லை. அப்ப என்ன பண்ணார், ஒரு பிளான் வைக்கிறாரு. ஓகே, நம்ம ஒரு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ட்டி கூப்பிடுறாரு. எல்லாம் வாங்க, 2 மணிக்கு எல்லாம் வந்துருங்க, ராத்திரி வரையில் இங்கே இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குடி ஃபீஸ்ட் எல்லாமே இருக்கும், ஜாலியா இருக்கலாம், வாங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாரும் நாங்க வரோம் நீங்க வரோம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாரு. அந்த பார்ட்டியில ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யார் அதிகமான ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரீங்களோ அவங்களுக்கு நான் 10 கோடி ரூபாய் கிஃப்டா கொடுக்க போறேன் அப்படின்னு. வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுருவாங்க. ஒரே உற்சாகம், பெரிய வீடு, பெரிய பங்களோ, பெரிய கார்டன், எல்லாம் மக்கள்லாம் ஃபுல்லா நிறைஞ்சு ஒரே ஆட்டமா இருக்கு, ஒரே ஜாலியா இருக்காங்க. அங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தனியா அப்படியே வர்றாரு. ஆனா அவர் ஜாலியா இருக்காரு, சாப்பிடுறாரு, தண்ணி குடிக்கிறாரு, பியர் குடிக்கிறாரு, சாப்பிடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா எல்லாரும் அவரை நோட் பண்றாங்க, பாக்குறாங்க, அப்படி ஒரு நக்கல் சிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் எல்லாமே தனியா பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த பார்ட்டி முடிகிற டைம் வருது. பார்ட்டி முடியும் போது அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப, பெரியவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட இன்விடேஷனை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு யாருமே இல்லாம ஒரு தனிமையா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்கா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, எனிவே இட்ஸ் டைம் டு அனௌன்ஸ் வின்னர். இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தீங்கன்னு பார்த்து நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு குரூப்புக்கா போய் பேசுறாரு. இப்போ ஒருத்தர் 5 பேர் கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒருத்தவங்க 10 பேர் கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒருத்தவங்க 20 பேர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் எண்ணிக்கிட்டே வராங்க. கடைசியில இவர்கிட்ட வராங்க. இவர்கிட்ட வந்தோடனே இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் தனியா தான் வந்தேன், ஆனா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. தனியா வந்தாராம். இந்த பார்ட்டியோட ரூலே எத்தனை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரதா இவருக்கு தெரியல. இப்படியே பாக்குறாங்க, எல்லாரும் ஹஹான்னு சிரிக்கிறாங்க. அவரை பார்த்து ஏளனமா பாக்குறாங்க, கிண்டலா சிரிக்கிறாங்க, பயங்கரமா எல்லாம் பண்ணும்போது அவர் சொல்றாரா, நான் வரும்போது தனியா தான் வந்தேன், ஆனா என்னோட கவுண்ட்டுக்கு நீங்க 100 பேர் எழுதிக்கோங்க அப்படின்னோடனே எல்லாரும் 100 பேரா, எங்க 100 பேர் இருக்காங்க, இவர் என்ன வளர்றாரு, இவர் வரும்போது தனியா நாங்க பார்த்தோமே, 100 பேர் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சொன்னோடனே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரா, நான் தனியாக தான் வந்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா பேரை பார்த்தேன், எனக்கு நிறையா பேரை பிடிச்சிது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க என்னை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, நான் அவங்கள ஏற்றுக்கிட்டேன் இல்லையா, எனக்கு 100 பேரை பிடிச்சது, 100 பேர் நான் ஃப்ரெண்ட்ஸாக நான் மனசில் ஏற்றுக்கிட்டேன். அதனால நான் 100 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு என்னோட கணக்கில் வச்சுக்கோங்க அப்படின்னோடனே இந்த பெரியவருக்கு ஒரே சந்தோஷம். ஆக்சுவலி என்னோட நோக்கம் அதுதான். ஏன்னா நானும் தனியாக தான் இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அதனால தான் நான் இந்த காலனிக்காரவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா நம்ம நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க என்னை தேடி வரணும், நான் அவங்கள தேடி வரணும் இல்லை, நான் மானசீகமா ஏத்துக்கிட்டாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்தையான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா, சிலவங்களை பார்த்தா நமக்கு உடனே ஒரு கனெக்ட் வரும் பாருங்க, அதெல்லாம் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். காலங்காலமா ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம், யாரு கண்ட போன ஜென்மத்தில் கூட நம்ம அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். சிலவங்க பார்த்தோன்னே கனெக்ட் ஆயிடும், சிலவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கனெக்ட் ஆக மாட்டோம். ஸோ எந்த கேட்டகரியில் யார் வராங்கன்னு தெரியாது. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஆழ்ந்த ஃப்ரெண்ட்ஸ், டீப்பான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான மனுஷங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அவங்க பேசுறது கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. ஸோ ரொம்ப பலமாகவும் ரொம்ப வெல்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஓகேயா? தேங்க்யூ.